ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மனிதனின் வாழ்க்கை பாடமான ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூலம் பக்தர்கள் தங்களது வாழ்க்கையையே செம்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஆம், ஆன்மீக பாதையில் தங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகி ஒவ்வொருவரும் சுருக்கமாக சொல்ல போனால் தங்களுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும். ஆம், இந்த வைணவ பக்தி ஒரு மனிதனை செம்மைப்படுத்தி மாபெரும் மாமனிதனாக மாற்றக்கூடிய அபார சக்தி படைத்தது. மாபெரும் மாமனிதன் என்றால் இங்கு பொருள் கொள்ள வேண்டிய அர்த்தம் என்னவெனில் பிறவி பயனை அடைவதே. ஆம், நாம் பிறந்த பயனை எவ்வாறு அடைவது? பலர் தாம் எதற்காக படைக்கப்பட்டோம், இந்த மானிட பிறப்பு எதற்காக பகவானால் அருளப்பட்டது என்பதை இறுதி வரை, அதாவது மரணம் வரை அறியாமலேயே மரணித்து விடுகின்றனர். அடுத்த பிறவி இந்த மானிட பிறப்பாக இருக்கும் என்பதற்கு எவ்வித உத்திரவாதமும் கிடையாது. ஆதலால் ஔவையார் கூற்றுக்கேற்ப அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று தெளிவாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையிலே மிகவும் அரிதான பிறப்பு இந்த மானிட பிறப்பு. அற்ப சொற்ப காரணங்களுக்காக இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வீணடிக்காமல் நாம் எதற்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம், நம்முடைய பிறவிக்கான பயன் என்ன, இவற்றையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் இதற்காக கல்லூரிகளோ பல்கலைக்கழகங்களோ இல்லை. அதற்கு பகவத்கீதையை நாம் படித்தாலே ஒரு தெளிவான கண்ணோட்டம், நமக்கு வாழ்க்கை கண்ணோட்டம் கிடைக்க பெற்றுவிடும். ஆதலால் வாருங்கள், பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தெளிவாக அனுபவித்து புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையின் உண்மையான பயனை அறிந்து ஒரு செம்மையான வாழ்க்கையை நாம் வாழலாம். அந்த வகையில் பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களில் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்திலிருந்து இதுவரை நாம் 24 ஸ்லோகங்களை அனுபவித்துள்ளோம். இந்த காணொளி பதிவில் 25வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். ஆம், அர்ஜுன விஷாத யோகம் என்ற தலைப்பு கொண்ட பகவத்கீதையினுடைய முதலாவது அத்தியாயத்திலிருந்து 25வது ஸ்லோகத்தை இந்த பதிவில் நாம் அனுபவிக்க உள்ளோம். வாருங்கள், ஸ்லோகத்துக்குள் செல்லலாம். பீஷ்ம துரோண பிரமுகதஹ சர்வேஷாம் ச மகிக்ஷிதாம் உவாச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருன் இதி. பீஷ்ம துரோண பிரமுகதஹ சர்வேஷாம் ச மகிக்ஷிதாம் உவாச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருன் இதி. வாருங்கள், இனி ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பையும் விரிவான பொருளுரையையும் நாம் அனுபவிக்கலாம். அதற்கு முன்னர் இந்த ஸ்லோகம் குறித்து சில வரிகளை அடியேன் பக்தர்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக அருமையான ஒரு ஸ்லோகம் இது. காரணம், பகவான் அங்கே அர்ஜுனனிடம் அந்த போர்க்களத்தினுடைய விவரிப்பை நகைச்சுவை கலந்த
ஒரு தோரணையில் மிகவும் தெளிவாக விளக்குகிறார். அது எந்த வகையிலே அமைந்திருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வாயிலாக நாம் தெளிவாக அனுபவிக்க உள்ளோம். முதலில் ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு. பீஷ்மர், துரோணர் மற்றும் உலகத் தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினை பார் என்று பகவான் அர்ஜுனனை நோக்கி கூறினார். இனி ஸ்லோகத்தினுடைய விரிவான பொருளுரை. எல்லா உயிர்களின் பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனனின் மனதில் நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. சென்ற ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட ரிஷிகேஷர் என்னும் சொல் பகவான் அனைத்தையும் அறிபவர் என்பதை குறிக்கிறது. அதுபோலவே பார்த்தன், அதாவது பிருதாவின் மகன் என்றால் குந்தியின் மகன் என்னும் இந்த சொல்லால் அர்ஜுனனை பகவான் குறிப்பிடுவதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அர்ஜுனன் தனது தந்தை வசுதேவரின் சகோதரியான பிருதாவின் மைந்தன் என்பதால் தான் அவனது தேரோட்டியாக இருப்பதற்கு பகவான் ஒப்புக்கொண்டதை நண்பர் என்ற முறையில் கூற விரும்பினார் கிருஷ்ணர். அவ்வாறு இருக்க இப்போது குரு வம்சத்தினை பார் என்று அவர் கூறுவதன் பொருள் என்ன? அர்ஜுனன் அங்கேயே போர் புரியாமல் நின்றுவிட விரும்பினானா? தனது அத்தை பிருதாவின் மகனிடத்தில் இது போன்ற செயல்களை கிருஷ்ணர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனனின் மனம் இங்கே பகவானால் நகைச்சுவை கலந்த முறையில் கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் அர்ஜுன விஷாத யோகம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் பகவத்கீதையினுடைய முதலாவது அத்தியாயத்தின் 25வது ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.